வீட்டில் தனியாக இருந்த மாமன் மச்சினி இருவரும் கொடூரமான முறையில் வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. நடந்த கொலைக்கு காரணம் திருட்டா அல்லது முன்விரோதமா? ஓசூர் அடுத்துள்ளது ஒன்னல்வாடி கிராமம். இருள் மெல்ல மெல்ல அந்த ஊரை போர்த்திக் கொண்டிருந்தது. திடீரென கரும்புகை ஊரையே சூழ்ந்திருக்கிறது. பதறிப்போன ஊர்க்காரர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்திருக்கிறார்கள். லூர்து சாமியின் வீட்டிலிருந்துதான் குபு குபுவென புகை வெளியேறியிருக்கிறது. ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்பதை உணர்ந்த அப்பகுதிவாசிகள் உடனே தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து பார்த்திருக்கிறார்கள். உள்ளே தலை, கழுத்து, கன்னம், கை, காது என உடல் முழுவதும் வெட்டுக்காயங்களோடு 2 சடலம் கிடந்திருக்கிறது. நடந்திருப்பது ஒரு கொடூர கொலை. அந்த கொலையை மறைக்க வீட்டுக்குள் தீ வைத்திருக்கிறார்கள். ஆனால் சிறிது நேரத்திலேயே தீ அணைந்து விட்டதால் சடலம் எரியவில்லை. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் வீட்டுக்குள் சென்று ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள். பிறகு சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கினார்கள். கொல்லப்பட்டவர்கள் 70 வயதான லூர்து சாமியும் அவருடைய 60 வயதான மச்சினிச்சி எலிசபெத்தும். லூர்து சாமியின் சொந்த ஊர் மன்னார்குடி அடுத்துள்ள கோட்டூர் கிராமம். அங்கிருந்து 20 வருடங்களுக்கு முன்பே இந்த ஊருக்கு குடிபெயர்ந்திருக்கிறார். இவருக்கு தெரசால் என்ற மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். இந்நிலையில்தான் தெரசாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கிறது. அதற்காக மனைவியை சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார். மனைவியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும் பொருட்டு மகள்களை அவருடனே சென்னையில் தங்க வைத்திருக்கிறார் லூர்து சாமி. வயதான காலத்தில் தனியாக சமைத்து சாப்பிட முடியாது என நினைத்த லூர்து சாமி சொந்த ஊரில் கணவனை இழந்த மச்சினிச்சி எலிசபெத்தை சில நாட்களுக்கு முன் வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார். இந்த சூழலில்தான் இருவரும் மர்ம நபர்களால் இப்படி கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீசாரின் விசாரணையில் லூர்து சாமியும் எலிசபெத்தும் ஆதாயத்திற்காக கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தெரிய வந்திருக்கிறது. எலிசபெத்தின் காதுகள் 2ம் கம்மலுக்காக அறுக்கப்பட்டிருக்கிறது. அவரின் கழுத்தும் சங்கிலிக்காக கிழிக்கப்பட்டிருக்கிறது. அவர் அணிந்திருந்த மொத்த நகைகளும் காணாமல் போயிருக்கிறது. மேலும் வீட்டிலிருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதில் லூர்து சாமி சேர்த்து வைத்திருந்த பணமும் நகையும் காணாமல் போயிருக்கிறது. இந்த கொடூரத்தை செய்தவர்கள் போலீசில் சிக்காமல் இருப்பதற்காக வீட்டிலிருந்த மெத்தை, துணிமணிகள் என மொத்தத்தையும் தீயிட்டு கொளுத்திவிட்டு சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டிருப்பது போல் சித்தரித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள். ஆனால் தீ சிறிது நேரத்திலேயே அணைந்து விட்டது. இதனால் ஊருக்குள் புகை பரவியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஓசூர் மாநகர காவல்துறையினர் 5 தனிப்படைகள் அமைத்து சுற்றுவட்டாரத்தில் இருக்கும் CCTV காட்சிகள் மற்றும் ஏற்கனவே அந்த ஏரியாவில் திருட்டில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் பற்றிய விவரங்களை சேகரித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றவாளி சிக்கிய பிறகே இரட்டை கொலைக்கான காரணமும் திருடு போன நகை, பணம் குறித்த தகவலும் தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.